தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த திருமாவுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படியா நான் டைட்டில் போட்டிருந்தேன். என்ன காரணத்துக்கு அந்த டைட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கே இந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு. தாவேக்காவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க, திரும்ப ஆதரவு கொடுக்கணும், எப்படியும் கொடுக்க போறேன்னு ஆகி போச்சு, அதுக்கு ஏன் இவ்வளவு டிலே பண்றாருன்னு மத்தவங்கள மாதிரி நானும் பேசணும் தான். ஆனா அப்படி பேசுறதுக்கு காரணமா பின்னாடி என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும், அப்படி டக்குன்னு ஆதரவு கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ. அது என்ன நீங்களே பாருங்க. திருமணம் உடம்பு வீட்டுல கூடாது. எஸ், ஒரு விசிகாவோட ஒரு அடிமட்ட தொண்டன் ஒருத்தன் வீட்டுல உள்ள திருமாவோட புகைப்படத்தை கலட்டி தூக்கி எறிகிற காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்கா விசிகா நிறைய இடங்கள்ல தோற்று போறதுக்கான மிக முக்கியமான காரணம், நிறைய கட்சிகள் தோக்கிறதுக்கான காரணம், அது மெயினா விசிகா தோற்கிறதுக்கான காரணம் வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தாவேக்கா தோக்கிறதுக்கான காரணம் மட்டும் இல்லாம, விசிகா தோக்கிறதுக்கு மட்டும் காரணமா தாவேக்கா இல்லாம, தாவேக்காவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு சில பேர் விட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு விசிகாவோட அடிமட்ட தொண்டர்கள் கொந்தளிக்கிறதுக்கான காரணம். அப்படி என்ன வார்த்தை விட்டாங்கன்னா, 2 சீட்டு 4 சீட்டு இதை வாங்குறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அடிமையா இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர்கள் விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் ஏற்படுத்துது. ஆனா அந்த 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் இன்னைக்கு தாவேக்கா எவ்வளவு திண்டாண்டுச்சு அப்படிங்கிறத நம்ம 4 நாளா ஒவ்வொரு செய்தியில உள்ள பிரேக்கிங் நியூஸ் நம்ம பார்த்தோம். அதனால தாவேக்காவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இனிமேலாவது பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து கவனமா, ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் நாளைக்கு ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படிங்கிற முடிவெடுக்கிற டிசிஷன் அவங்க கையில இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது சிபிஎம்மா இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், முஸ்லீம் லீக் கட்சிகளா இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம விசிகா கட்சியா இருக்கலாம், நிறைய கட்சிகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம மட்டமா பேசின இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்கா யார சொல்றேன்னு உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறேன். விசிகா இருந்து போன பெரிய தாவேக்காவுக்கு போன பெரிய தலைவர் விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு அவ்வளவு ரியாக்ஷன்ஸுக்கும் காரணமா இருந்துச்சு. ஏன் நேத்து கூட விசிகாவோட மிக முக்கியமான தலைவர் வந்து கேட்ட கேள்வி என்ன, விஜய்க்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா எங்கிட்ட வந்து ஆதரவு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கொந்தளிப்புல நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து கட்டுப்படுவாங்க. ஆனா தலைவர் எடுக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு அப்படிப்பட்டதா இருக்கு. ஏன்னா ஆளுநராட்சி அமைஞ்சிடக்கூடாது, திரும்ப ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடக்கூடாது, இல்ல வேற யாராவது குறுக்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்த அந்த முடிவு சரிதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி எடுக்கக்கூடிய தலைவரோட முடிவுக்கு கீழ்மட்ட இருக்க தொண்டனோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அது உண்மையில ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப விசிபிலிட்டியாகவும் இருக்குங்கிறதுக்கு உணர்த்துற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பதிவு. ஸோ விசிகா கட்சி மட்டும் இல்லாமல், கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல், சிபிஎம் மட்டும் இல்லாமல் நிறைய கட்சிகளோட செயல்பாடுகள் தமிழகத்தில் இன்னும் நிறைய வேணும். அதனால அந்த கட்சிகளை குறைச்சி எடை போட வேண்டாங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.